சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே மேல படுற கோபம் வந்து நியாயமானதா அப்படின்னா 100% நியாயமானது. சுரேஷ் ரெய்னா வந்து 15 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக கடினமா உழைச்சிருக்காரு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் சிஎஸ்கேக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ரெய்னா வந்து வெளியே போயிட்டாரு. ரெய்னா வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இருந்தும் வெளில போயிட்டாரு. ரெய்னா உள்ள வரும்போது டோனியோட சப்போர்ட்ல தான் உள்ள வந்தாரு. டோனி அவரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இன்னைக்கு வரைக்குமே. ரெய்னாவோட ஆதங்கம் என்னன்னா, இதுவரை நடந்த 17-18 வருஷமாச்சு ஐபிஎல், இது வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த இடத்துலையும் எந்த வருடமும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான தடுமாட்டத்தை சந்திக்கவே இல்லை. அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ல பிளம்பிங் பண்ண தவறு தான். சரியான டீமை வந்து அவர் எடுக்கலங்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெய்னா வந்து அவருடைய தரப்புல இருந்து வந்து அழுத்தமா ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஏற்கத்தக்கதா அப்படின்னா கண்டிப்பா ஏற்கத்தக்கது தான். இதுக்கு முன்னாடி 17 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஆக்ஷனை பண்ணி கொடுத்துருக்காரு பிளம்மிங்கு. அதுவும் பாராட்டக்கூடியதுதான். ஒரு தடவை தவறு நடக்கிறது தான். மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. 17 வருஷம் டீமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க. ஒரு வருஷம் ஆக்ஷன், ஒரு தடவை ஆக்ஷன்ல வந்து தப்பு பண்றதுங்கிறது நேச்சுரலா ஹியூமனா நடக்கிற விஷயம் தான். அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவர் வேற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த பக்கம் வேற மாதிரி நடந்துருச்சு. இப்ப இந்த டீமை எப்படி கொண்டு வர்றது, இந்த டீமை எப்படி வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு, அடுத்த 3-4 வருஷத்துக்கு எப்படி இந்த டீமை கட்டமைக்கிறது, இதுதான் நம்ம பேசணும். ரெய்னா அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. எடுத்து ஒருத்தர் குறை சொல்றதுங்கிறது வந்து ஈஸி, குறை சொல்லிடலாம். ஆனா அதுல இருந்து எப்படி ரெக்கவரி பண்றது டீம் அப்படிங்கிறது தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம். இந்த டீமை ரெக்கவரி ஆகி கண்டிப்பா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா வரும். பார்ப்போம். இன்னும் 6 மேட்ச் இருக்கு. இந்த 6 மேட்ச் என்ன பண்ண போறாங்க தெரில. நோ ஐடியா. பட் என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.